பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் அணியை வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றது. மகிழ்ச்சியில் ஹாக்கி வீரர்கள் துள்ளி குதித்தனர். வினேஷ் போகத்தை தகுதி நீக்கம் செய்ததை எதிர்த்து கோர்ட் ஆர்பிட்ரேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எனப்படும் சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்துள்ளார். அதன் தீர்ப்பு இன்று காலை அல்லது மதியம் வெளியாகும் என கூறப்படுகிறது. இதில் தனக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்க உத்தரவிட வேண்டுமென வினேஷ் போகத் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 33வது ஒலிம்பிக் போட்டி நடக்கிறது. இதில் ஆண்கள் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டி நேற்று இரவு நடந்தது. இந்தியாவின் நீரஜ் சோப்ரா பங்கேற்றார். அவர் தனது 2வது முயற்சியில் 89.45 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து வெள்ளி வென்றார். அவர் தனது மற்ற 5 முயற்சிகளை பவுல் செய்ததால் பின்னடைவு ஏற்பட்டது. பாகிஸ்தான் வீரர் நதீம் 92.97 மீட்டர் தூரம் எறிந்து ஒலிம்பிக் சாதனையுடன் தங்கப்பதக்கம் பெற்றார். அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்க தமிழ் புதல்வன் திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் +2 வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் வங்கிக் கணக்கில் மாதம் 1000 ரூபாய் நேரடியாக செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை கோவை அரசு கலைக்கல்லூரியில் முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இத்திட்டம் மூலம் 3.28 லட்சம் மாணவர்கள் மாதம் 1000 ரூபாய் பெறுவார்கள். இதற்காக 360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக்கில் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது பற்றி ராஜ்யசபாவில் விவாதம் நடத்த எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். அதற்கு அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அனுமதி வழங்காததால் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர். அவர்களது செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்த தன்கரும் அவையிலிருந்து வெளியேறினார். லோக்சபாவில் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பார்லிமென்ட் கூட்டுக்குழுவுக்கு மசோதாவை அனுப்ப மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது. மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மாலத்தீவு செல்கிறார். மாலத்தீவில் புதிய அமைச்சர் குழு பதவியேற்பு விழா நடக்கிறது. அதில் பங்கேற்பதற்காக இந்தியா சார்பில் வெளியுறவு அமைச்சர் செல்கிறார். டெல்லி ஆம் ஆத்மி அரசின் முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா பண மோசடி தொடர்பான வழக்கில் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அமலாக்கத்துறை கைது செய்து திகார் சிறையில் அடைத்தது. இவர் மீதான வழக்கு டெல்லி ரேஸ் அவென்யூ கோர்ட்டில் நடைபெற்று வருகிறது. ஜாமீன் கோரிய மனுக்கள் தள்ளுபடியானது. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். ஜாமீன் மனுவை கடந்த 6ஆம் தேதி விசாரித்த நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். இந்த வழக்கில் இன்று முக்கிய தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் வெளியிடுகிறது. கேரளாவின் வயநாட்டில் கனமழை கொட்டியதில் 30ஆம் தேதி பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகள் முற்றிலும் அழிந்தன. பாதிக்கப்பட்ட பகுதியில் மீட்பு பணியிலும் மாயமானவர்களை தேடும் பணியிலும் இராணுவத்தினர் இரவு பகலாக ஈடுபட்டனர். இதற்கிடையே மீட்பு பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இராணுவ படையின் ஒரு குழுவினர் வயநாட்டிலிருந்து புறப்பட்டனர். அவர்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் முகமது ரியாஸ் வழி அனுப்பி வைத்தார். மீட்பு பணிக்கு வந்த இராணுவ வீரர்கள் தங்கள் கடமையை முழு அர்ப்பணிப்புடன் செய்தனர். நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட பகுதியில் இயல்பு நிலை வேகமாக திரும்பி வருகிறது என முகமது ரியாஸ் கூறினார். பருவக்காற்றின் வேக மாற்றம் காரணமாக தமிழகத்தில் பெய்து வரும் மாலை மற்றும் இரவு நேர மழை மேலும் சில நாட்கள் தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என கூறப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேசிய காங்கிரஸ் கட்சியினர் தற்போது வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைக்கு எதிராக பேசவில்லை. பாரதிய ஜனதா மட்டுமே உலக இந்துக்களுக்கு ஆதரவாக உள்ளது என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ராஜா கூறினார். பழனியில் நடக்கவுள்ள முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முதல்வர் கலந்து கொண்டால் முதலில் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு நெற்றியில் திருநீறு அணிந்து கலந்து கொள்ள வேண்டுமென ராஜா வலியுறுத்தினார். தேர்தல் வரும்போது மட்டும் திமுகவுக்கு முருகன் மீது பக்தி, பாரதிய ஜனதாவுக்கு ராமர் மீது பக்தி. இங்கு கடவுளையும் கட்சிகளுக்கான அரசியலாக பார்க்கின்றனர் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். தஞ்சை பெரிய கோயில் அருகே உள்ள சிவகங்கை பூங்கா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 7 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்டது. அமைச்சர்கள் நேரு, மகேஷ் திறந்து வைத்தனர். ஹிமாச்சல் முழுவதும் 5 முதல் 7 சென்டிமீட்டர் வரை மழை பெய்தது. மேக வெடிப்பால் ஸ்ரீகந்த் பகுதி பாதிக்கப்பட்டது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சமேஜ் மற்றும் பாகி கிராமங்களைச் சேர்ந்த 45 பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். அவர்களில் 13 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மற்றவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர்.
சிக்கிம் மாநிலம் சோராங் பகுதியில் இன்று காலை லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது. ரிக்டர் அளவில் 4.4 பதிவாகியுள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து வீடுகள் லேசாக அதிர்ந்தது. மக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்தனர்.